பானிபூரி பிடிக்காதவர்கள், சாப்பிடாதவர்கள் இந்தியாவில் உண்டா என்ன? வட இந்தியர்கள் விரும்பி உண்ணும் உணவாக இருந்தாலும் இந்தியா முழுவதும் பானிபூரிக்கு என்றே தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெரும்பாலானோர் பானிபூரி ரசிகர்களாகவே இருக்கிறார்கள். உருளைக்கிழங்கு, புளி, வெங்காயம், கொண்டைக்கடலை மற்றும் மசாலா சேர்த்து தயாரிக்கப்படும் பானிபூரி உடலுக்கு நல்லதா கெட்டதா என்ற கேள்வி எப்போதுமே எழுவதுண்டு. பானிபூரி சாப்பிடுவது உடல் நலத்துக்கு நல்லதல்ல என்று இப்போது ஊர்ஜிதமாக இருக்கிறது. கர்நாடகாவில் தெருவோரங்களில் விற்கப்படும் பானிபூரிகள் தரமில்லாமல் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே சாலை ஓரங்களில் விற்கப்படும் பானிபூரிகளின் தரம் பற்றி ஏராளமான புகார்கள் வந்துள்ளன. அதன் அடிப்படையில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். சுமார் 260 பானிபூரி மாதிரிகளை எடுத்து சோதனை செய்ததில் பல அதிர்ச்சியான முடிவுகளும் வெளிவந்துள்ளன. சோதனை செய்யப்பட்ட பானிபூரிகளில் 22% உண்பதற்கான தரத்தை மீறியுள்ளது என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 260 பானிபூரிகளில் 41 மாதிரி பானிபூரிகளில் செயற்கை நிறங்கள் மற்றும் புற்றுநோயை உருவாக்கும் வேதிப்பொருட்களும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் 18 மாதிரி பானிபூரிகள் மனிதர்கள் உண்பதற்கு தகுதியற்றவை என்றும் அவற்றில் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் ரசாயனங்கள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பானிபூரி வியாபாரிகள் தரமற்ற மற்றும் புற்றுநோயை உருவாக்கும் செயற்கை நிறங்களை சேர்ப்பது கண்டறியப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் எச்சரித்திருக்கிறார். பானிபூரிகளில் புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயனங்கள் இருப்பதை கண்டுபிடித்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மாநிலத்தில் உள்ள பல்வேறு உணவு கடைகளில் பாதுகாப்பு சோதனை நடத்தி வருகின்றனர். இதையடுத்து ஷவர்மா மாதிரிகளில் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் கிருமிகள் இருப்பதை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் உள்ள 10 மாவட்டங்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட 17 ஷவர்மா மாதிரிகளில் 8 மாதிரிகள் தரமற்ற நிலையில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கர்நாடக அரசு கோபி மஞ்சூரியன் மற்றும் பஞ்சு மிட்டாய்களில் சேகரிக்கப்படும் ரோட்டமின் பி என்னும் வேதிப்பொருளுக்கு தடை விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.